வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல மீடியம் சைஸில் இருக்க 2 பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 200 கிராம் உரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட உரிச்ச 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி சேர்த்து வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து வணக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு கை